परमेश्वर को पहचान कर आराधना करना एक अर्थ भरी आराधना है। தேவனுடைய குணத்தை அறிந்து ஆராய்ந்து அதன் பின் ஆராதனை செய்வது மிகவும் அர்த்தம் உள்ளதாகும். उसकी जानकारी ही हमारे स्वभाव में परिवर्तन ला सकती है। அவரை அறிகிற அறிவினாலே நம்முடைய குணத்திலே மாற்றங்கள் வரும். जितना हम उसके नजदीक आते हैं परमेश्वर वो और हमारे नजदीक आता है। நாம் அவர் அருகிலே செல்லும் பொழுது அவர் நம் அண்டையிலே கடந்து வருகிறார். उसकी जानकारी हमारे भीतरीय मनुष्यत्व को परिवर्तन लाती है। அவரை அறிகிற அறிவு நம்முடைய உள்ளான மனிதனுக்குள்ளே ஒரு மாற்றத்தை தருகிறது. हम जब उसके करीब आते हैं அவர் அருகிலே செல்லும் பொழுது हमारे विचार में, நம்முடைய சிந்தையிலே, हमारे स्वभाव में, நம்முடைய குணத்திலே, हमारे क्रिया में நம்முடைய செயலிலே एक परिवर्तन को आता है। பெரிய மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். यदि आराधना में शामिल होने के बावजूद, ஆராதனையிலே கடந்து வந்த பின்பும் यदि हमारे व्यवहार में, स्वभाव में परिवर्तन नहीं होता है, நம்முடைய குணத்திலும் எந்தவித மாற்றம் வரவில்லை என்று சொன்னால் तो ऐसी आराधना से कोई लाभ नहीं है। அப்படிப்பட்டதான ஆராதனையிலே ஒரு லாபம் இல்லை. आराधना हमारे भीतरीय परिवर्तन को लाता है। ஆராதனை நம்முடைய உள்ளான மனிதனுக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. आराधना हमारे जीवन में एक परिवर्तन को लाती है, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உருமாற்றத்தை தருகிறது. और हम परमेश्वर के गहराई को जान पाने में सफल होते हैं। அவரை ஆழமாய் அறிவதற்கு உதவி செய்கிறது. आराधना में आना और हमारे जीवन में यदि परिवर्तन नहीं होता है तो हमारे डीएनए में ही कुछ गड़बड़ी पाई जाती है। நம்முடைய ஆராதனையிலே கடந்து வந்த பின்பும் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் இல்லை என்று சொன்னால் நம்முடைய டிஎன்ஏலேயே பிரச்சனை ஏதோ कई लोग इस अनुग्रह को खो चुके हैं। இப்படிப்பட்டதான கிருபைகளை अनेகர் இழந்து விட்டார்கள். कई लोग आराधना एक ट्रेडिशनल आराधना केवल करने के लिए आते हैं। ஒரு பாரம்பரியமான ஆராதனை செய்வதற்காக अनेகர் கடந்து வருகிறார்கள். परमेश्वर को पहचान कर उसके गहराई प्रेम को जान करके ही आराधना करना एक अर्थ भरी आराधना है। ஆண்டவரை ஆழமாய் அறிந்து அவருடைய அன்பை ருசித்து ஆராதிப்பதே ஒரு அர்த்தமுள்ள ஆராதனையாகும். आज भी हम अपनी रीति के अनुसार परमेश्वर के स्वभाव को, परमेश्वर के गुण को पहचानने के लिए कोशिश करेंगे। நாம் நம்முடைய முறைமையின்படியே இன்றைக்கும் தேவனுடைய குணத்தை சற்று நேரம் ஆராய்ந்து பார்க்கலாம். एक विषम परिस्थिति में, एक विपरीत वातावरण में भी परमेश्वर हमारे जीवन में किस प्रकार का प्यार को प्रकट करता है उसको समझने के लिए हम कोशिश करेंगे। ஒரு வித்தியாசமான விபரீதமான சூழ்நிலைகளிலும் கூட தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் என்பதை பார்க்க கூடும். जब कभी भी हम अपने जीवन में स्ट्रगल करते हैं, जब कभी भी अपने दर्शन में, अभिषेक में धीमा पड़ते हैं, उस समय में भी परमेश्वर हमारे जीवन में किस प्रकार हमारे जीवन में एक व्यवहार को करता है उस बात को हम समझ करके आराधना में जाएंगे। எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே சங்கடமான சூழ்நிலையிலே கடந்து செல்கிறோமோ, நம்முடைய அபிஷேகத்திலே, நம்முடைய உற்சாகத்திலே ஒரு சோர்வை பார்க்கிற வேளையிலே தேவன் நம்மிலே எப்படி இடைப்படுகிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். कृपया हमारे साथ में भजन संहिता उसके 85 अध्याय उसके 6 पद को निकालिएगा। சங்கீதம் 85 சங்கீதம் 6 வசனத்தை வாசிக்கலாம். और यहाँ पर 6 पद को कोई एक जन पढ़ने के लिए मैं निवेदन करता हूँ। 85 சங்கீதம் 6 वचन। क्या तू हमको फिर न जिलाएगा कि तेरी प्रजा तुझ में आनंद करे? क्या तू हमको फिर न जिलाएगा कि तेरी प्रजा तुझ में आनंद कर सके? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? ये भजन संहिता प्रधान बजाने वाले के लिए भजन संहिता करके लिखी गई है। இங்கே ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் என்று எழுதப்பட்டுள்ளது. पूरे 150 भजन संहिता में 53 भजन संहिता जो है प्रधान बजाने वालों के लिए लिखा गया है। இங்கே 150 சங்கீதங்களிலே 53 சங்கீதங்கள் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டது என்று எழுதப்பட்டுள்ளது. कोरह वंशियों का भजन है। கோராகின் புத்திரர்களால் எழுதப்பட்ட சங்கீதம். और कोरह कौन था? கோராக யாரு? कोरह लेवी का परपोता है, लेविन वंशத்திலே வந்தவன். और जिस वंश से मूसा और हारून भी आते हैं, அதே வம்சத்திலிருந்து தான் மோசேயும் ஆரோனும் வந்தவர்கள். मूसा और हारून और कोरह के बीच में एक समय में बहुत अच्छी गहरी दोस्ती थी। மோசே ஆரோனுக்கு இடையிலே கோராக ஒரு சமயத்திலே மிகவும் போராட்டம் உள்ளவர்களாக இருந்தார்கள். मिलकर के एक अच्छा सेवा कर रहे थे.
சேர்ந்து நன்றாக ஊழியம் செய்து வந்தார்கள். लेकिन गिनती 16 अध्याय को यदि आप पढ़िएगा, என்னாகவும் 16ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது वहां पर कोरह के द्वारा अधिकार को लेकर के बलवा किया गया. அங்கே கோராக அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு மோசேயோடு கூட கலகம் பண்ணுகிற காரியத்தை और பார்க்க முடியும். कोरह ने मूसा के अगुवापन के विरोध में खड़े होकर के बलवा किया, மோசேயினுடைய தலைமைத்துவத்தை எதிர்த்து கோராக அங்கே கலகம் பண்ணுகிறதை பார்க்க முடியும். जिसको परमेश्वर ने पसंद नहीं किया அதை தேவன் விரும்பவில்லை. और परमेश्वर का गुस्सा इस कोरह के ऊपर में भड़क उठा. தேவனுடைய கோபம் இந்த கோராகின் மேல் வந்தது. और बाइबल में हम उस अध्याय में हम पढ़ते हैं कि बहुत सारे जो कोरह वंशी लोग पृथ्वी ने निगल लिया. அங்கே நாம் அந்த அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது பூமியானது அவர்களை விழுங்கி போட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். कोरह वंशी नाश हो गए. அந்த கோராகின் வம்சம் நாசமடைந்தது. बहुत दिनों तक, बहुत सालों तक कोरह के ऊपर में एक परमेश्वर का गुस्सा बना रहा. अनेक வருடங்கள் இந்த கோராகின் வம்சத்தார் மேல் தேவனுடைய கோபம் இருந்தது. परमेश्वर का कोप भड़का रहा. தேவனுடைய கோபம் தரித்திருந்தது. लेकिन जब दाऊद राजा बनने के समय में फिर से कोरह के ऊपर में एक अनुग्रह हुआ. ஆனால் தாவீது ராஜாவான பின்பு அந்த கோராகின் வம்சத்தார் மேல் தேவனுடைய கிருபை இருந்ததை நாம் பார்க்க முடியும். परमेश्वर ने अपने गुस्सा को शांत किया. தேவனுடைய கோபம் தணிக்கப்பட்டது. प्रेमी परमेश्वर इस कोरह के ऊपर में फिर से अनुग्रह को किया. தேவன் அன்பான தேவன் அந்த கோராகின் வம்சத்தார் மேல் கிருபையாய் और இறங்கினார். कोरह फिर से प्रधान बजाने वाला एक म्यूजिशियन के रूप में नियुक्त हुआ. மீண்டுமாக அந்த கோராகின் வம்சத்தார் தேவனுக்கென்று பாடல்களை பாடுகிறவர்களாக வந்தார்கள். कोरह को मालूम है परमेश्वर प्रेमी परमेश्वर है. அவர்கள் அறிந்திருந்தார்கள் தேவன் அன்பான தேவன். और उसको मालूम है हमेशा कोप करने वाला नहीं है. அவர் என்னென்றைக்குமாய் கோபமாய் இருப்பதில்லை என்று அறிந்திருந்தார்கள். जरूर एक दिन अपने गुस्सा को शांत करेगा. ஒரு நாள் அவர் தன்னுடைய கோபத்தை குறைத்துக் கொள்வார் என்று அறிந்திருந்தார்கள். यहाँ पर इस अध्याय में हम इस्राएलियों की दुर्दशा के बारे में देखते हैं. இங்கே இந்த சங்கீதத்திலே இஸ்ரவேலர்களுடைய ஒரு அவர்கள் எப்படி அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் என்ற காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. इस्राएली लोग 70 साल की गुलामी में, बेबीलोन की गुलामी में पाए जाते हैं. அங்கே 70 வருடங்கள் பாபிலோனிலே அங்கே அடிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். परमेश्वर इनके अपराध को, पाप को क्षमा करके फिर से इनके अपने देश में लौटा लाया है. தேவன் அவர்களுடைய மீறுதல்களையும் பாவங்களையும் மன்னித்து திரும்பவுமாக தன் தேசத்திலே அவர்களை கொண்டு வந்தார். लेकिन ये शक्तिहीन हालत में पाए जाते हैं, एक कमजोर हालत में पाए जाते हैं. அவர்கள் ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலையிலே ये இருந்தார்கள். दर्शन को खोए हुए लोग हैं. இவர்கள் தரிசனத்தை இழந்த ஜனங்கள். अपनी शक्ति को खोए हुए लोग हैं. அவர் தங்களுடைய பலனை இழந்து போயிருந்தார்கள். यहाँ मिलके प्रार्थना कर रहे हैं, प्रभु हमें फिर से जिलाइए. இங்கே சேர்ந்து அவர்கள் ஜெபிக்கிறார்கள், ஆண்டவரே எங்களை மீண்டுமாக உயிர்ப்பியும் என்று. हमें फिर से उस आनंद को दीजिए. மீண்டுமாக அந்த மகிழ்ச்சியை எங்களுக்கு தாரும் என்று फिर से ஜெபிக்கிறார்கள். हमें उस अभिषेक को दीजिए. அந்த अभिषेகத்தை எங்களுக்கு தாரும் என்று प्रभु ஜெபிக்கிறார்கள். हम बहुत दिनों तक गुलामी में रहे. ஆண்டவரே நாங்கள் अनेक நாட்கள் बहुत அடிமைப்படுத்தப்பட்டிருந்தோம். दिनों तक हम दूसरों के गुलामी में पाए गए. ஆண்டவரே अनेक நாட்கள் நாங்கள் அங்கே அடிமைத்தனத்திற்குள்ளாக हम இருந்தோம். अपनी सामर्थ को खो चुके हैं. எங்களுடைய பலத்தை இழந்தோம். हम अपनी अभिषेक को खो चुके எங்களுடைய हैं. அபிஷேகத்தை இழந்தோம். हमारे अंदर ताकत नहीं है. எங்களிலே இப்பொழுது பலன் இல்லை. हे प्रभु हमें फिर से जिलाइए करके, மீண்டுமா எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறார்கள். और इस प्रकार का ये प्रार्थना को कर रहे हैं. இப்படிப்பட்டதான ஜெபத்தை அவர்கள் और ஏறெடுக்கிறார்கள். उनकी प्रार्थना ये है, அவருடைய ஜெபங்கள் இதா இருந்தது, हे प्रभु ஆண்டவரே क्या हमें फिर न जिलाएगा, எங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ, कि हम तेरी प्रजा तुझ में आनंद कर सकें. உம்மில் மகிழ்ந்திருக்கும்படியாக எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ. शायद आज हम सेवकाई में बहुत लंबे समय तक पाए गए होंगे. என்று நாம் நம்முடைய ஊழியங்களிலே अनेक வருடங்களாக நாம் ஊழியம் செய்து கொண்டு வந்திருக்கலாம். कई बार हम अपनी सेवकाई में, हम अपने व्यक्तिगत जीवन में ठंडे पड़ गए होंगे. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒருவேளை தனித்து சோர்ந்து போயிருக்கலாம். कई बार हमारी हालत भी ऐसी हालत हो गई होगी कि हम अपने आप को पहचान भूल गए होंगे. अनेक நேரங்களிலே நம்முடைய அடையாளத்தையே நாம் மறந்து போயிருக்கலாம். कई बार शायद हम अपने दर्शन को खोए हुए हालत में होंगे. நாம் நம்முடைய தரிசனத்தை மறந்து போன ஒரு சூழ்நிலையிலே कई बार காணப்படலாம். हम अपने अभिषेक को खोए हुए होंगे. ஒருவேளை நம்முடைய அபிஷேகத்தை இழந்து போயிருக்கலாம். जरूर परमेश्वर ने हमें चुना, हमें प्रेम किया, लेकिन हम फिर से
दूर होने के चलते हम अब अपने अभिषेक को खोए हुए होंगे। தேவன் நம்மை தெரிந்திருக்கலாம், நம்மை அபிஷேகித்திருக்கலாம், ஆனால் அவரை விட்டு கொஞ்சம் தூரம் போன காரணத்தினால அவைகளை இழந்து போன ஒரு சூழ்நிலையிலே நாம் ऐसी இருக்கலாம். ऐसी परिस्थिति में हमें क्या करना है? இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே इस நாம் என்ன प्रकार செய்ய வேண்டும்? परिस्थिति में हमें क्या करना है? இப்படிப்பட்டதான நேரத்திலே நாம் என்ன செய்ய मैं வேண்டும்? 3 बातों को आपके सामने में रखना चाहता हूँ। நான் 3 காரியத்தை உங்கள் மத்தியிலே வைக்க First, விரும்புகிறேன். पहला बात, முதலாவது, रिस्टोर योर रिलेशनशिप विद गॉड। தேவனோடு உள்ள அந்த உறவை புதுப்பியுங்கள். आप अपने रिश्ता को परमेश्वर के साथ ठीक कीजिए। நாம் தேவனோடு உள்ள அந்த உறவை சரி செய்ய வேண்டும். हम दाऊद राजा के जीवन में देखते हैं 51 अध्याय भजन संहिता में தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 51ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்க முடியும். भजन संहिता उसके 51 अध्याय उसके 12 पद में वो एक प्रार्थना करता है। 51ஆம் சங்கீதத்திலே இப்படியாக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். अपने किए हुए उद्धार का हर्ष मुझे फिर से दे। 12 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் என்று சொல்கிறார். और उदार आत्मा देकर मुझे संभाल। உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்றார். जरूर हम जानते हैं पाप करने के चलते दाऊद के जीवन में परमेश्वर के साथ परमेश्वर का रिश्ता टूट गया। பாவம் செய்தது நிமித்தம் தாவீது தேவனோடு உள்ள இருந்த அந்த உறவை இழந்து போனதை நாம் பார்க்க दाऊद முடியும். बाहर से एक राजा के रूप में दिखाई पड़ता है, வெளியிலே பார்க்கும்பொழுது ஒரு ராஜாவாக தெரிகிறான். लेकिन परमेश्वर के साथ टूटे हुए रिश्ता के कारण अंदर अंदर खोखला हो गया है। உடைந்து போன அந்த தேவனோடு உள்ள அந்த உறவு உடைந்து போனது நிமித்தமாக वो உள்ளிலே அவன் சோர்வுற்றிருக்கிறார். वो स्वयं कहता है कि मेरी हड्डियां तक पिघल गई है, என்னுடைய எலும்புகள் உருகி போகிற நிலைமையில் இருக்கிறது என்று பாடுகிறார். प्रभु मैं उद्धार को खो चुका हूँ, நான் அந்த இரட்சிப்பை இழந்து விட்டேன், मैं अपने हर्ष को खो चुका हूँ, நான் என்னுடைய உற்சாகத்தை இழந்து விட்டேன், मुझे फिर से उस हर्ष को प्रदान करिए, மீண்டும் எனக்கு அந்த உற்சாகத்தை தாரும் என்று फिर அவன் से வேண்டுகிறார். मेरे जीवन में उस उत्साह को दीजिए। அப்படிப்பட்ட அந்த மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு தாரும் என்று ये சொல்கிறார். क्यों हुआ? இது ஏன் நடந்தது? क्योंकि उनका रिश्ता टूटा पड़ा है। அவன் தேவனோடு உள்ள அந்த உறவு முறிந்து போயிருந்தது. जरूर वो बाहर से एक राजा के रूप में है, வெளியிலே அவன் ஒரு ராஜாவாக தெரிகிறான். बाहर से तो सब ठीक दिखाई पड़ता है, வெளியிலே பார்க்கும் பொழுது எல்லாம் நன்றாக लेकिन தெரிகிறது. अंदर अंदर रिश्ता टूटने के चलते अंदर ही अंदर बिल्कुल खोखला हो चुका है। ஆனால் உள்ளே உறவு முறிந்து போனது நிமித்தம் அவன் உள்ளிலே ஒரு வெறுமையாக காணப்படுகிறார். हम में से कई लोग, शायद हम में से कई लोग, அநேகர் நம்மிலே हम व्यक्तिगत जीवन में बहुत ठीक दिखाई पड़ते होंगे, ஒருவேளை வெளிப்படையாக நாம் பார்க்கும் பொழுது हम நன்றாக தெரியலாம், हम पारिवारिक जीवन में ठीक दिखाई पड़ते நம்முடைய होंगे, குடும்ப வாழ்க்கை நன்றாக தெரியலாம், हम सेवकाई के जीवन में ठीक दिखाई पड़ते होंगे, ஊழியத்திலே நாம் நன்றாக நம்மை காட்டிக்கொள்ளலாம். लेकिन कई प्रकार के गुप्त पापों के चलते हमारा रिश्ता जब टूट जाता है, அநேக அந்தரங்க பாவங்களின் நிமித்தமாக தேவனோடு உள்ள அந்த உறவு முறிந்து போகலாம். हम खोखला हो जाते हैं, அப்படிப்பட்டதான வேளையிலே हम நாம் வெறுமை टूट जाते உணர்வோம், हैं। நாம் உடைந்து போவோம். आज हमें अपने आप को जांचने की आवश्यकता है। இன்றைக்கு நாம் நம்மை நாமே ஆராய வேண்டிய प्रभु, அவசியம் உள்ளது. हम कहाँ हैं? தேவனே, நான் எங்கே இருக்கிறேன்? हम किस परिस्थिति में हैं? நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறேன்? एक समय था जब मेरे लिए सेवकाई बहुत मैंडेटरी थी, ஒரு காலத்திலே ஊழியம் என்பது எனக்கு மிக முக்கியமான காரியமாக एक இருந்தது. समय सेवकाई मेरे लिए कॉलिंग था, அது என்னுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான காரியமா இருந்தது. एक समय प्रार्थना का जीवन मेरे लिए कंपलसरी थी, எனக்கு ஜெபம் என்பது என்னுடைய வாழ்க்கையிலே பிரதானமான ஒரு காரியமாக இருந்தது. लेकिन आज धीरे धीरे मेरे लिए सब बातें ऑप्शनल हो गई है। ஆனால் இன்றைக்கு இவைகள் எல்லாம் ஒரு ஆப்ஷனலாக என்னுடைய मैं வாழ்க்கையிலே पहले மாறி एक போய்விட்டது. ही दर्शन में दौड़ता था, நான் ஒரே தரிசனத்தை நோக்கமுள்ளவனாக मेरे வைத்து ஓடினேன். एक ही विजन था, எனக்கு ஒரே ஒரு ஆசை இருந்தது. लेकिन आज हमारे पास अनेकों विजन हो चुके हैं। எனக்கு இன்றைக்கு अनेक காரணங்கள் வந்து விட்டது. हमारी प्राथमिकताएं बदल गई है। என்னுடைய முக்கியத்துவம் மாறி போய் விட்டது. एक समय हमारे आंखों में आत्माओं के लिए आंसू था, என்னோட ஒரு காலத்திலே ஆத்மாக்களுக்கென்று என்னுடைய கண்களிலே கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. लेकिन आज हमारे आंखों के आंसू सूख चुके हैं। இன்றைக்கு என்னுடைய கண்களிலே அந்த கண்ணீர் காய்ந்து போய் விட்டது. हम रिश्ता में परमेश्वर से दूर होते चले गए हैं। ஆண்டவருடைய உறவில் இருந்து நான் மிகவும் தூரம் சென்று விட்டேன். आज हम कहाँ हैं? நான் எங்கே இருக்கிறேன்? हम किस स्थिति में हैं? நாம் எங்கே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம்? परमेश्वर प्रकाशित वाक्य में शिकायत के तौर पर कहता है, तुम्हारा पहला सा प्यार तुमने खो दिया है। வெளிப்படுத்தின விசேஷத்திலே
அங்கே நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை இழந்து விட்டாய் என்று அங்கே தேவன் சொல்கிறதை मैं பார்க்க तुम्हारे முடியும். परिश्रम को जानता हूँ, நான் உன்னுடைய முயற்சியை அறிவேன், मैं तुम्हारे विश्वास को जानता हूँ, உன்னுடைய பிரயாசங்களையும் உன்னுடைய मैं விசுவாசத்தையும் तुम्हारे அறிவேன், धीरज को जानता உன்னுடைய हूँ। பொறுமையை அறிவேன். तुम सब बहुत अच्छे हो, நீ எல்லாவற்றிலும் நன்றாக இருந்தாய். लेकिन तुम्हारा पहला सा प्यार मिसिंग हो रहा है। ஆனால் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை இழந்தாய். आज हमारा रिश्ता कैसा है? இன்றைக்கு நம்முடைய தேவனோடு உள்ள ஒரு நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது? बाहर से तो ठीक दिखाई पड़ते हैं, வெளியிலே நன்றாக காட்சியளிக்கலாம், लेकिन हमारा रिश्ता आज परमेश्वर के साथ कैसा है? ஆனால் தேவனோடு உள்ள அந்த உறவு இன்றைக்கு எப்படி दाऊद இருக்கிறது? चिल्ला रहा था, தாவீது கூப்பிடுகிறான், हे प्रभु मुझे फिर से उसी आनंद को, उसी अभिषेक को मुझे दे दीजिए। தேவனே அந்த உற்சாகத்தை மீண்டுமாய் இரட்சணித்து சந்தோஷத்தை மீண்டும் எனக்கு தாரும் என்று கூப்பிடுகிறான். हम अपने अभिषेक को खो चुके हैं। நம்முடைய அபிஷேகத்தை இழந்திருக்கலாம். उड़ाऊ पुत्र की कहानी में हम पढ़ते हैं, पिता से नाराज, पिता से दूर होके चला गया। இளையகுமாரனின் கதையை நாம் அறிந்திருக்கிறோம். தன்னுடைய பிதாவை விட்டு தூரம் சென்று விட்டான். जरूर छोटा बेटा दूर चला गया, இளையகுமாரன் தூரமாய் சென்று விட்டான். लेकिन पिता इंतजारी करना नहीं छोड़ा। ஆனால் பிதா தந்தையோ அவனுக்காக காத்திருப்பதை விடுவதில்லை. जरूर रिश्ता टूट गया दिखाई पड़ा, टूटता दिखाई पड़ा, அந்த உறவு முறிந்து போனது போல காட்சி அளிக்கிறது உண்மைதான். लेकिन पिता इंतजारी कर रहा है। ஆனால் தந்தை காத்து கொண்டிருக்கிறார். मेरा बेटा कब लौटेगा? என்னுடைய மகன் எப்பொழுது திரும்ப வருவான்? उसके लिए सम्मान के लिए अंगूठी तैयार करके रखा, நான் அவனுக்கென்று நான் மோதிரத்தை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறேன். उसके लिए उसके प्यार में कोई कमी नहीं आई, அவருக்கு அவன் மேல் இருந்த அன்பிலே எந்தவித குறைவும் இல்லை. उसका प्यार में किसी प्रकार का कोई भी कमी नहीं आया, அவருடைய அன்பிலே எந்த விதமான மாற்றமும் வரவில்லை. वो अपने बेटे का इंतजारी में रहा। அவர் தன்னுடைய மகனுக்காக பொறுத்து காத்து जब கொண்டிருந்தார். हम दूर हो जाते हैं, நாம் தூரம் சென்றிருக்கலாம், जब हमारी रिश्ताएं बदल जाती है, நம்முடைய உறவு மாறி போயிருந்தாலும், जब हम परमेश्वर से दूर चले जाते हैं, நாம் தேவனை விட்டு தூரம் செல்லுகிற வேளையிலே परमेश्वर इंतजार करता है, தேவன் காத்து கொண்டிருக்கிறார். हम कब वापस लौटेंगे। நாம் எப்பொழுது திரும்ப வருவோம் आप என்று. कितना भी दूर क्यों न हो, நீங்க எவ்வளவு தூரமாக இருந்தாலும் आप சரி, एक कदम वापस करेंगे, நீங்கள் ஒரு अடி நீங்கள் அவருக்கு முன் அவரை நோக்கி வைக்கும் பொழுது हमारा पिता 1000 कदम वापस आने के लिए तैयार है। 1000 அடி அவர் உங்கள் அண்டையிலே வருகிறவராக இருக்கிறார். हमारी परिस्थिति कुछ भी क्यों न हो, நம்முடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, हमारा पिता हमें वापस आने का इंतजार करता है। நாம் திரும்ப வர வேண்டும் என்று पहली பிதாவானவர் बात, விரும்புகிறார். हमारे रिश्ता को ठीक करने की आवश्यकता है। முதலாவது நாம் தேவனோடு உள்ள அந்த உறவை சரி செய்ய வேண்டும். यदि हम अपने रिश्ता को ठीक करेंगे, हमें वो जिला देगा। ஆம், நம்முடைய உறவை சரி செய்ய வேண்டியதே அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். दूसरी बात, हमें अपने आप को रिन्यू करने की आवश्यकता है। இரண்டாவது காரியம், நம்மை நாமே புதுப்பிக்க வேண்டும். हमें अपने आप को नया बनाने की आवश्यकता है। நாம் மீண்டுமாக நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். हमें अपने आप को नया करने की आवश्यकता है। நாம் நம்மை புதுமையை செய்து கொள்ள வேண்டும். यशायाह उसके 40 अध्याय उसके 31 पद में हम पढ़ते हैं, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம், परंतु जो यहोवा की बाट जोते हैं, 40:31, 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை जो வாசிக்கிறேன். यहोवा की बाट जोते हैं கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ नया बल प्राप्त करेंगे, புதுபலன் அடைகிறார்கள். वे उकाबों के समान उड़ेंगे, அவர் கழுகுகளைப் போல वे दौड़ेंगे और श्रमित न होंगे, அவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். चलेंगे और थकेंगे नहीं। அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். जो परमेश्वर की बाट जोहने वाले लोग हैं, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் वो नया बल प्राप्त करते जाएंगे। அவர்கள் புதுபலன் அடைவார்கள். लेकिन कई बार हम सेवकाई में थक जाते हैं, அநேக வேளையிலே நாம் ஊழியங்களிலே சோர்ந்து போகலாம், हम बोझिल हो जाते हैं, நாம் தளர்ந்து போயிருக்கலாம், हम अपने व्यक्तिगत जीवन में थक जाते हैं, நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சோர்ந்து पारिवारिक போயிருக்கலாம், जीवन में थक जाते हैं, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில சோர்ந்து निराश हो போயிருக்கலாம், जाते हैं। ஒருவேளை தளர்ந்து போயிருக்கலாம். लेकिन हमारे पास एक परमेश्वर है जो हमें नया बल देने के लिए तैयार है। நமக்கு நம்மை புதுப்பிக்கிற ஒரு தேவன் உண்டு. அவர் எப்பொழுதும் நம்மை वो हमें புதுப்பிக்க नया ஆயத்தமா இருக்கிறார். अभिषेक देने के लिए तैयार है, அவர் நமக்கு புதிய அபிஷேகத்தை தர नया வல்லவராய் இருக்கிறார். सामर्थ देने के लिए तैयार புதிய है। வல்லமையை தர வல்லவராய் केवल இருக்கிறார். हमें बाट जोने की आवश्यकता है। ஆனால் அவருக்காக காத்திருக்க வேண்டியது அவசியமாக यहाँ காணப்படுகிறது. उकाब पक्षी के बारे में लिखा गया है। இங்கே கழுகை பற்றி எழுதப்பட்டுள்ளது. कई सब लोग को मालूम है, लेकिन फिर भी कुछ नए लोग होने के बाद चलते मैं उकाब के बारे में थोड़ा एक शब्द को बताना चाहता हूँ। அநேகர் அறிந்திருப்பீர்கள், புது நபர்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன் அந்த கழுகை பற்றி. उकाब जो हमेशा ऊंची उड़ान उड़ने वाला है, கழுகானது
உகாபானது அது உயரத்திலே பறக்கிற ஒரு பறவை. उकाब एक ऐसा पक्षी है जो हमेशा ऊंचे उड़ान पर उड़ना पसंद करता है, எப்பொழுதும் உயரத்திலே பறக்க விரும்புகிற ஒரு பறவை. लेकिन उसके जीवन में एक चुनौती चली आती है. ஆனால் அதனுடைய வாழ்க்கையிலே ஒரு சவால் கடந்து வருகிறது. उकाब का उम्र 70 साल का है, உகாபனுடைய வாழ்க்கை 70 வயது. लेकिन 40 साल आते आते ஆனால் 40 ஆண்டுகள் முடிந்த பின்பு उसके सामने एक चुनौती आती है. அதற்கு ஒரு சவால் கடந்து வரும். उसके पंख इतने बड़े हो जाते हैं कि उड़ नहीं पाता है. அதனுடைய இறகுகள் மிகவும் பெரிதாய் ஆகிற காரணத்தினாலே அதனால் பறக்க முடியாத ஒரு சூழ்நிலை उसके வரும். चोंच इतने मोटे हो जाते हैं कि वो खा नहीं पाता है. அதனுடைய அலகு அகலமாய் போறதுனாலே அது உணவை சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை और வரும். उसके पंजे इतने मुड़ जाते हैं कि वो शिकार को पकड़ नहीं पाता है. அதனுடைய விரல்கள் வளைந்து போகிறது நிமித்தமா அதனுடைய இரையை பிடிக்க அதனால் கூடாமல் போய்விடும். उसके सामने एक ही परिस्थिति है, அதற்கு ஒரே ஒரு நிலைமையில வந்து சேர்ந்து விடுகிறது. या तो इसी हालत में रह के मर जाए, இந்த சூழ்நிலையில இருந்து மரித்து போக வேண்டும், या अपने आप को रिन्यू कर ले, இல்லை என்று சொன்னால் தன்னை தானே புதுப்பித்துக் கொள்ள या வேண்டும். इसी परिस्थिति में इसी हालत में रहते हुए उकाब पक्षी मर जाए, या तो अपने आप को फिर से रिन्यू कर ले. அதற்கு இரண்டு வாய்ப்பு உள்ளது. ஒன்று இதே சூழ்நிலையில இருந்து மரித்து போக வேண்டும், இல்லை என்று சொன்னால் தன்னை தானே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். आपको क्या लगता है वो मरना पसंद करेगा? அது மரிக்க விரும்புமா? नहीं नहीं नहीं, இல்லை, वो अपने आप को रिन्यू करता है, அது தன்னை தானே புதுப்பித்துக் கொள்ள விரும்பும். चुनौती को स्वीकार करता है, அந்த சேலஞ்சை ஏற்றுக்கொள்ளும். अपने आप को पहाड़ की गुफा में ऊपरी किनारे पर ले जाता है, அது கண்மலையின் வெடிப்புகளுக்கு செல்லும். अपने चोंच को पत्थर में मार मार करके उसको तोड़ डालता है, அதனுடைய அலகை பாறையின் மேலே இடித்து அதை உடைத்து போடும். और नए चोंच निकलने का इंतजार करता அது है. புதிய அலகு வரும் வரை காத்திருக்கும். जब नया चोंच निकल जाता है, அந்த புதிய அலகு வந்த பின் अपने पंजों को तोड़ डालता है, அது தன்னுடைய இறகுகளை கடித்து अपने வெட்டி போடும். नाखूनों को तोड़ डालता है, தன்னுடைய அந்த நகங்களை வெட்டும். और जब ये नया निकल जाता है, எல்லாம் புதிதாக வருகிற उसे வேளையிலே अपने सारे पंखों को जो बोझिल के समान था அந்த பாரமாய் இருந்த அந்த இறகுகள் எல்லாம் उसको हटा डालता है. அதையெல்லாம் வெட்டி ये போடும். बहुत पेनफुल है, அது மிகவும் அது வேதனையான காரியம். प्रक्रिया बहुत दर्दनाक है, அந்த காரியங்கள் எல்லாம் மிகவும் வேதனையான காரியம். लेकिन फिर भी वो चुनना पसंद करता है. ஆனாலும் அதை தெரிந்து கொள்ளுதலை அதை தெரிந்து इस கொள்ளும். प्रक्रिया में 150 दिन लगभग समय लगता है, 150 डेज. இது இந்த காரியம் நிறைவேற 150 நாட்கள் அளவு लेकिन फिर எடுத்துக்கொள்ளும். से वो अपने आप को नया कर लेता है. அதன் பின்பு அது தன்னைத்தானே जब புதுப்பித்து उसके உயர்ந்து पंख வரும். निकल आते हैं, அந்த சிறகுகள் முளைத்து வரும்போது नया पंख जब निकल जाता है, புதிய சிறகுகள் முளைத்து வரும்போது फिर से ऊंची उड़ान उड़ने के लिए तैयार रहता மீண்டுமா அது உயரத்திலே है. பறந்து ऊंचा செல்லும். उड़ान उड़ने के लिए तैयार हो அது जाता है. உயரத்திலே பறக்க தயாராகி यारो விடும். हो सकता है हम बोझिल हालत में होंगे, நாம் ஒருவேளை இந்த பாரமான சூழ்நிலையில இருக்கலாம். हो सकता है हमारा उड़ने वाला पंख बोझ के चलते कमजोर पड़ गया होगा, நாம் பறக்க உதவுகிற அந்த இறகுகள் பாரமா भारी இருக்கலாம். भारी हो गया होगा, அது பாரமாய் இருக்கலாம். हम उड़ नहीं पा रहे होंगे, நாம் பறக்க கூடாத ஒரு சூழ்நிலை हो இருக்கலாம். सकता है मेरा अभिषेक का तेल घट गया होगा. நம்முடைய அபிஷேகத்தினுடைய எண்ணெய் குறைந்து போயிருக்கலாம். एक समय में हम बहुत उड़ते थे, ஒரு காலத்திலே நாம் அதிக தூரம் एक செல்லலாம் समय இருந்தோம். एकदम जोश से भरे हुए थे, ஒரு காலத்திலே வைராக்கியத்தில लेकिन நிறைந்திருந்தோம். शायद परिस्थितियों के चलते हम कमजोर पड़े हुए होंगे. சூழ்நிலை நிமித்தமாக நாம் பலவீனம் ஆயிருக்கலாம். प्रभु के नजदीक में आ जाइए, தேவனண்டையிலே கடந்து वो வாருங்கள். आपको नया बना देगा, அவர் நம்மை आपको புதுப்பிக்கிறவர். नया ताकत देगा, அவர் நமக்கு புது பலன் नया தருகிறவர். अभिषेक देगा. புதிய அபிஷேகத்தை तीसरी தருகிறவர். बात को மூன்றாவது ஒரு காரியம், रीडेडिकेट योरसेल्फ. மீண்டுமாய் நம்மை அர்ப்பணம் செய்தார். फिर से अपने आप को अर्पण करने की आवश्यकता है. மீண்டுமாய் நம்மை அர்ப்பணம் செய்தல். पतरस के जीवन में हम देखते हैं, பேதுருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். यूहन्ना रचित सुसमाचार उसके 21वें अध्याय में யூகனா எழுதின சுவிசேஷம் उसके 21ஆம் 7वें அதிகாரத்திலே पद பார்க்கிறோம். में 21 chapter 7 verse. 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் इस வாசிக்கிறோம். कहानी को हम लोग को मालूम है. இந்த காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். सेवकाई में आनंद के साथ तो आया था पतरस, ஊழியத்திற்கு மிக உற்சாகத்தோடு கடந்து வந்தான் பேதுரு. अपने जाल और नाव को छोड़ के आया, தன்னுடைய படகையும் வலையையும் விட்டு வந்தான். लेकिन जब सेवकाई में उतार चढ़ाव को देखा, ஆனால் ஊழியத்திலே வந்து இறங்கின பின்பு पीछे मुड़ गया.
ஊழியத்திலே அந்த அநேக காரியங்களை பார்த்த பின்பு एक समय பின்னாக திரும்பினார். जान दे देंगे करके कहने वाला व्यक्ति ஒரு முறை நான் உயிரையும் கொடுப்பேன் என்று சொன்ன அந்த மனிதன் अभी सेवकाई को छोड़ करके फिर से जाल मछली पकड़ने के लिए चला आया है। இன்றைக்கு ஊழியத்தை விட்டு விட்டு திரும்பவுமாக அதே படகையும் வலையுமாக இருந்தான். एक समय में पतरस जोश से भरा हुआ व्यक्ति था, ஒரு காலத்திலே பேதுரு வைராக்கியத்தினால நிறைந்த ஒரு மனிதனாக இருந்தான். आग उतारने वाला व्यक्ति था, வரத்திலிருந்து தீயும் இறக்க வல்லமுள்ளவனாக இருந்தான். अभी बैकस्लाइड हो चुका है, இப்பொழுது அவன் பின்மாற்றத்திலே இருக்கிறான். अभी पुनः मछली पकड़ रहा है, மீண்டுமாய் மீன்களை பிடித்துக் கொண்டிருக்கிறார். अभी अपने अर्पण को खो चुका है, தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போயிருக்கிறார். लेकिन प्रभु जी उठने के बाद छोड़ा नहीं। ஆனால் தேவன் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பும் प्रभु அவனை यीशु விடவில்லை. मसीह जी उठने के बाद पतरस के पास चले आए, உயிர் தெழுந்த பின்பு இயேசு கிறிஸ்து பேதுருவண்டையிலே வந்தார். पतरस से पूछा, பேதுருவிடத்திலே கேட்டார், हे पतरस, பேதுருவே क्या तुम मुझसे प्रेम रखता है? நீ என்னிலே அன்பா இருக்கிறாயா என்று கேட்டார். क्या तुम मुझसे प्रेम रखता है? நீ என்னிடத்திலே அன்பா இருக்கிறாயா? क्या तुम मुझसे प्रेम प्रीति रखते हो? நீ என்னிலே அன்பா இருக்கிறாயா? पतरस टूट पड़ा, பேதுரு அங்கே உடைந்து போனார். पतरस चूर चूर हो गया। அங்கே அவன் தூள் தூளாய் உடைந்து போனார். हाँ प्रभु, तू जानता है मैं तुझसे प्रेम करता हूँ। நீர் அறிந்திருக்கிறீர் நான் உம்மிலே அன்பா இருக்கிறேன் என்று. हे प्रभु, तू जानता है मैं तुझसे प्रेम करता हूँ। நான் உம்மிலே அன்பா இருக்கிறேன் என்று நீர் அறிந்திருக்கிறீர். मैं जानता हूँ तू मुझसे प्रेम करता है। நீர் என்னிலே அன்பா இருக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் உம்மிலே அன்பா இருக்கிறேன் என்று நீர் அறிந்திருக்கிறீர். अपने आप को फिर से अर्पण किया தன்னைத்தானே மீண்டுமாய் அர்ப்பணம் செய்தான். और पतरस अपने आप को प्रभु के चरणों में सौंपा। அந்த நேரத்திலே பேதுரு தன்னை தேவனிடத்திலே ஒப்புக்கொடுத்தார். पेंतिकुस्त के दिन में जब खड़ा हुआ, பெந்தேகொஸ்து தினத்திலே அவன் எழும்பி நின்ற பொழுது, जब उसने प्रचार किया, அவன் பிரசங்கம் செய்தபோது बाइबल बतलाती है 5000 लोगों का हृदय छेद हो गया। 5000 பேருடைய இருதயங்களும் தொடப்பட்டது. एक समय सेवकाई में अपने आप को खो चुका था, ஒரு காலத்திலே ஊழியத்திலே தன்னைத்தானே இழந்து போன ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டார். अपने डेडिकेशन को खो चुका था, தன்னுடைய அர்ப்பணத்தை இழந்து போன ஒரு சூழ்நிலையில இருந்தார். लेकिन प्रभु उसको खोजते हुए वहां तक आया। ஆனால் தேவன் அவனை தேடி வந்தார். प्रभु उसको वहां तक आया, அங்கே அவனை தேடி அவன் அருகிலே வந்தார். पतरस के बारे में हम पढ़ते हैं, பேதுருவை குறித்து நாம் படிக்கிறோம். इतिहास बताती है சரித்திரம் இப்படியாக சொல்லுகிறது. जब रोम में सन 64 में 64 में जब रोम जल रहा था, 64 ரோம் எரிந்து கொண்டிருந்த பொழுது और नीरो राजा सम्राट नीरो खुद आग लगा करके मसीहियों के ऊपर में दोष लगा दिया गया। நீரோ சக்கரவர்த்தி அவனே தீயை நெருப்பை கொளுத்தி விட்டு கிறிஸ்தவர்கள் மேல் பழியை போட்டார். बहुत सारे मसीही लोग मारे गए, अनेक கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். वहां पर पतरस को भी पकड़ लिया गया। அங்கே பேதுருவும் பிடிக்கப்பட்டான். पतरस ने सम्राट से एक ही विनती किया, அந்த நீரோ மன்னனோடு ஒரே ஒரு வேண்டுகோளை வைத்தான். हे प्रभु, मुझे क्रूस में उसने राजा से विनती किया, அந்த ராஜாவனோடு இப்படியாக வேண்டினார், मुझे क्रूस में उल्टा लटका के मारा जाए, என்னை சிலுவையிலே தலைகீழாக அறையுங்கள், मुझे क्रूस में उल्टा रूप में से लटका के मुझे मृत्यु दंड दिया जाए। எனக்கு என்னை சிலுவையிலே தலைகீழாக அறைந்து எனக்கு தண்டனையை கொடுங்கள். और पतरस को वैसे ही मृत्यु दंड दिया गया। அப்படியாக பேதுருக்கு கொடுக்கப்பட்டது. एक समय पतरस सेवकाई को छोड़ के फिर से नाव में जाल पकड़ने के लिए मछली पकड़ने के लिए चला आया था। ஒரு காலத்திலே எல்லா ஊழியத்தை விட்டு திரும்பவுமாக மீன் பிடிக்கும்படி வந்த அந்த பேதுரு, लेकिन जब अर्पण किया, ஆனால் மீண்டுமா தன்னை அர்ப்பணம் செய்த परमेश्वर பொழுது के लिए शहीद हो गया, தேவனுக்கென்று அவன் இரத்த சாட்சியாக प्रभु மரித்தார். के लिए शहीद हो गया। தேவனுக்கென்று அவன் இரத்த यार, சாட்சியாக हो மரித்தார். सकता है हम भी सेवकाई में कई बार निराश होकर के लौटने का प्लान करते होंगे। ஒருவேளை நாமும் நம்முடைய ஊழியத்திலே சோர்வடைந்து நாம் பின்னாக हो கடந்து செல்ல सकता है कई நேரிடலாம். बार सेवकाई से हम निराश होकर के और छोड़ने का विचार करते होंगे, ஒருவேளை ஊழியத்தை விட்டு செல்ல நாம் யோசித்திருக்கலாம். लेकिन हमारा प्रेमी परमेश्वर है, ஆனால் நம்முடைய அன்பான தேவன் वो फिर से आपके पास में आकर के यही पूछता है, அவர் மீண்டுமாய் உங்களிடையில் வந்து அவர் இதைத்தான் கேட்கிறார், क्या तुम मुझसे प्रेम करते हो? நீ என்னிலே அன்பாய் இருக்கிறாயா? क्या तुम मुझसे प्रीति करते हो? நீ என்னிலே அன்பாய் இருக்கிறாயா? क्या तुम मुझसे स्नेह करते हो? நீ என்னிலே ஸ்நேகம் வைத்திருக்கிறாயா? हम जिस परमेश्वर की आराधना करते हैं वो हमारे अर्पणता, हमारे
हमारे कमजोरियों को नहीं देखता है, அவர் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய பலவீனங்களை பார்க்காத தேவன். वो हमारे नजदीक आकर के हमें फिर से उठा के खड़ा करता அவர் है। நம் அருகிலே வந்து நம்மை மீண்டுமாக எழுப்பி நிறுத்துகிற प्यारो, தேவன். हमारा स्थिति चाहे कुछ भी क्यों ना हो, நாம் நம்முடைய சூழ்நிலை शायद எதுவா இருந்தாலும் சரி, हमारा रिश्ता टूटा हुआ हालत में நம்முடைய होगा, உறவு உடைந்து போன ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, आज हमारा रिश्ता बहुत पहले जैसा नहीं रहा होगा, நாம் முன்பு இருந்தது போல உள்ள அந்த உறவு शायद இல்லாமல் हम இருக்கலாம். पहले जैसे उत्साह के साथ परमेश्वर का आराधना नहीं कर पा रहे முன்பு होंगे, இருந்தது போல அந்த உற்சாகத்தோடு தேவனை அந்த ஊழியம் செய்ய கூடாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். लेकिन आज परमेश्वर के सामने चिल्ला के कहिए, हे प्रभु मुझे फिर से जिलाइए, தேவனிடத்தில் இன்றைக்கு உரத்த சத்தமிட்டு சொல்லலாம், தேவனே எங்களை மீண்டுமாய் உயிர்ப்பியும் என்று. फिर से मेरे अभिषेक को ताजा कीजिए, மீண்டுமாய் எங்களுடைய அபிஷேகத்தை புதுப்பியும். मैं जिस दशा में उस दशा में नहीं रहना चाहता நான் हूं, எந்த சூழ்நிலையில் இருக்கிறேனோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து போக हम விரும்பவில்லை. फिर से तुझ में आनंद करना நான் चाहते हैं। மீண்டுமாய் உம்மிலே மகிழ்ச்சியாய் இருக்க விரும்புகிறேன். शायद आज आप बोझिल हालत में होंगे, ஒருவேளை பாரமான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். शायद आप काम के चलते, आपके प्रेशर के चलते, आपके वर्कलोड के चलते आप दबे हुए हालत में होंगे, ஒருவேளை உங்களுடைய வேலை நிமித்தம் உங்களுடைய சூழ்நிலை நிமித்தம் நீங்கள் ஒருவேளை நசுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். आज परमेश्वर एक नया बल देना चाहता है, இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு புதிய एक பலனை தர नया விரும்புகிறார். ताकत देना चाहता ஒரு है। புதிய வல்லமையை தர விரும்புகிறார். हम उसके नजदीकता में चले आए हैं, அவருடைய அருகாமையிலே நாம் கடந்து शायद செல்லலாம். हमारी अर्पणता आज डमाडोल हालत में होगी, ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை இடிந்து போன சூழ்நிலை शायद जो காணப்படலாம். परमेश्वर हमको सेवकाई में बुलाया, उस सेवकाई में अपने आप को पहचान नहीं पा रहे होंगे, தேவன் நம்மை எந்த ஊழியத்திற்கு என்று அழைத்திருக்கிறார் என்று தெரியாமல் கூட இருக்கலாம். शायद कई बार हम बैक टू पवेलियन जाने के लिए विचार किए நான் होंगे, திரும்பி செல்லக்கூடிய ஒரு எண்ணத்திலே கூட காணப்படலாம். कई बार हम सोचे होंगे शायद पुराना जो जैसा था उसी हालत में हम चले जाएंगे करके मन में विचार आया होगा, நான் முன்பு எங்க இருந்தேனோ என்ன செய்து கொண்டிருந்தோ அதே நான் திரும்பவும் செய்யலாம் என்ற யோசனையில் கூட இருக்கலாம். शायद आप कई बार परिस्थितियों को देख के पीछे मुड़ गए होंगे, சூழ்நிலையிலும் காரியங்களையும் பார்த்துவிட்டு நாம் திரும்பி செல்ல யோசிக்கலாம். लेकिन प्रभु आज फिर से आके कहता है, தேவன் இன்றைக்கு சொல்ல क्या விரும்புகிறார், तुम मुझसे प्रीति रखते हो, நீ என்னிலே அன்பா இருக்கிறாயா, क्या तुम मुझसे प्रेम करते हो, நீ என்னிலே ஸ்நேகமா இருக்கிறாயா, क्या तुम मुझसे स्नेह करते हो। நீ என்னிலே அன்பா இருக்கிறாயா. आइए हम आज फिर से उसकी आराधना में समीपता में चले आए। நான் ஒருமுறை கூட தேவனை ஆராதித்து அவர் हमारा அவர் रिश्ता அருகிலே கடந்து செல்லலாம்.